ஜீசஸ் இஸ் காட் இன் டிஸ்கைஸ். இயேசு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் பிறக்கிற ஒரு குழந்தை இயேசுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவர் நீ நினைக்கிற மாதிரி குழந்தை இல்ல, அவர் வார்த்தை மாம்சமானவர். ஆனா இவர் எல்லாரும் போலயும் தான் வளர்றாரு, எல்லாரும் போல தான் சாப்பிடுறாரு, தூங்குறாரு, விளையாடுறாரு, வளர்றாரு, கத்துக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா யாருக்குமே தெரியாது இது யாருன்னு. இது ஜீசஸ் சன் ஆஃப் காட் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா, அந்த குழந்தைக்குள்ள இயேசு உட்கார்ந்துட்டு, ஐயோ see God is touching people through Jesus. யார கடவுள்னு பயந்து பயந்து நீ ஒதுங்கினியோ, உனக்கே தெரியாம ஒரு கெட்டப்ல வந்து உன்கிட்ட உட்கார்ந்து பேசுறாருன்னா அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். such a love. கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறவர். God is waiting for an opportunity. உங்கள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு தருணத்திற்காக கர்த்தர் காத்துட்டு இருக்கிறாரு. அந்த தருணத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவருக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். Lord speak to me. பாருங்க, ஆண்டவரே என்னிடத்தில் பேசும், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன பையனுக்கு ஏலி சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, சாமுவேல்ன்ற சத்தம் கேட்குது. சாமுவேல்னு கேட்கும்போது ஏலின்னு நினைச்சு போய் பேசுறாரு. 3 தடவை இப்படி நடக்குது. அப்புறம் ஏலி சொல்லி தராரு, இல்லடா அடுத்த தடவை நேம் கூப்பிட்டாருன்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னு. உடனே சொல்லுங்கப்பா கேட்கிறோன்னு எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாரு. ஏலிக்கு தெரியாதெல்லாம் இப்ப யாருக்கு தெரியும்? நான் சொல்றேன், இப்படி வந்து உட்கார்ந்து ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நாங்க கேட்கிறோன்னு உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யற காரியங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து நீங்க சொல்லுங்க நாங்க கேட்கிறோம், நீங்க பேசுங்க, எங்களுக்கு சொல்லி கொடுங்க, எங்களை என்கரேஜ் பண்ணுங்க, எங்கள்கிட்ட பேசுங்க. பீப்புள் ஹூ ஹானர் காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து கேட்கறதுக்கு. அதாவது இயேசு சொன்னாரு ஊழியம் செய்தப்ப, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் செவிகள் கேட்கிறதுனாலும் நீங்கள் பாக்கியவான்கள்ன்றார். நீ ரொம்ப பிளஸர். ஏன் தெரியுமா? எத்தனையோ பேருக்கு இல்லாதது நீ இன்னைக்கு பார்க்க முடியாததை, எத்தனையோ பேர் கேள்விப்படாததை நீ கேட்கிற, அதனாலேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற. ஸோ நல்ல வெளிப்பாடுள்ள செய்திகளை கேட்கிற டைம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க நினைச்சுக்கணும், ஐ எம் சோ பிளஸ்ட், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மெசேஜை உட்கார்ந்து கேட்க ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார், என்ன உட்கார வச்சு ஆண்டவர் இப்படி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்க உட்கார்ந்து வார்த்தை கேட்கும் போதும் வேல்யூ பண்ணுங்க, இதுல எக்ஸைட் ஆகுங்க, இதுல சந்தோஷமாங்க. இது உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கட்டும். பாருங்க, ஒரு பல நேரங்களில் நம்ம நிறைய பொருட்களுக்காக, மெட்டீரியல் திங்ஸ்க்காக உலகத்தில் நிறைய பிரயாசம் எடுத்து போய் காத்திருந்தெல்லாம் வாங்கிட்டு வரோம். நான் சொல்கிறேன், அது எல்லாத்த விட நீங்கள் எதை வேல்யூ பண்ணணும்னா, எங்கள் வேர்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுதோ அதை வேல்யூ பண்ணி உட்காருங்க. நான் சொல்கிறேன், பணம் செய்ய முடியாததை, பதவி செய்ய முடியாததை, மனிதர்கள் செய்ய முடியாததை நீங்கள் கேட்கிற வார்த்தை உங்களுக்காக செய்து முடிக்கும். யூ ஆர் ஹைலி பிளஸ்ட், யூ ஆர் ஹைலி பிளஸ்ட். ஆண்டவர் எவ்வளோ எக்ஸைட் ஆவார் இப்படி வந்து ஜனங்க ஆராதிச்சுட்டு உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுல. கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் பாருங்க. பல முறை கேட்கும் போதே வி எக்ஸ்பீரியன்ஸ் த லவ். ஆண்டவருடைய அன்பை பற்றி கேட்கறதில்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, கேட்கவே அந்த அன்பை என்ன பண்ண முடியுதுன்னா ஃபீல் பண்ண முடியுது. சரிங்களா? ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருந்துட்டு இந்த மனுஷன் பின்னாடியே வந்து இந்த மனுஷனை நேசித்து அன்பை வெளிப்படுத்தினா கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு என்ன புரிய மாட்டேன்னா, ஆண்டவருடைய அன்பை அவனுக்கு என்ன பண்ணல, புரியலை. பார்த்தாரு, ஆளை விட்டெல்லாம் பேசி பார்த்தாரு, ஒன்றும் செட் ஆகலை. கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நானே வரேன்னு சொல்லி அவரே காட் இன் டிஸ்கைஸ். ஜீசஸ் இஸ் காட் இன் டிஸ்கைஸ். இயேசு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் பிறக்கிற ஒரு குழந்தை இயேசுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவர் நீ நினைக்கிற மாதிரி குழந்தை இல்லை, அவர் வார்த்தை மாம்சமானவர். ஆனா இவர் எல்லாரும் போலயும் தான் வளர்றாரு, எல்லாரும் போல தான் சாப்பிட்றாரு, தூங்குறாரு, விளையாடுறாரு, வளர்றாரு, கத்துக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா யாருக்குமே தெரியாது இது யாருன்னு. இது ஜீசஸ் சன் ஆஃப் காட் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா, அந்த குழந்தைக்குள்ள இயேசு உட்கார்ந்துட்டு, ஐயோ see God is touching people through Jesus. God is touching people through Jesus. யார கடவுள்னு பயந்து பயந்து நீ ஒதுங்கினியோ, உனக்கே தெரியாம ஒரு கெட்டப்ல வந்து உன்கிட்ட உட்கார்ந்து பேசுறாருன்னா அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. நான் உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். such a love. இப்போ ஆண்டவர் எவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டார்னா, இவன்லாம் என்னை பக்கத்துலேயே விட மாட்டான், என் பக்கத்துலேயும் வரமாட்டான், ஆனால் நான் இப்போ மாறு வேடத்தில் வந்திருக்கிறேன்,
12 பேர் சுற்றி உட்காந்துருக்கிறான், அவன் கையை பிடிக்கிறான், அவன்கிட்ட பேசுகிறேன். வெளியே நீ பார்க்கறது இயேசு, உள்ள குதிக்கிறது தேவன். டேய், உன் பக்கத்தில் வந்துட்டேன்டா, உன்னை பிடிச்சிட்டேன்டா, உன்கிட்ட பேசுகிறேன்டா, என்னை ஏற்றுட்டடா, நீயே நான் உன்கிட்ட பேசுகிறேன்டா, அப்பாட்டிருந்து வந்து நான் உன்னை பார்த்துட்டேன்டான்னு சொல்லி such a love. ஆண்டவருடைய அன்பு அப்படியே இயேசுக்குள்ள உட்காந்து இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? பீப்புள்கிட்ட பேசுகிறாரு. எந்த ஜனம் கத்தரை பார்த்து பயந்துச்சோ, எந்த ஜனம் கத்தரை பார்த்து வேண்டான்னு சொல்லுச்சோ, எந்த ஜனம் கத்தரை பார்த்து நடுங்கிட்டு இருந்துச்சோ, இன்னைக்கு அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்களோட பேசுகிறாரு, அவங்களோட சாப்பிட்றாரு. நான் சொல்கிறேன், this was the greatest longing of God. ஆமென்.